புதிய செயலையும் தொடங்காதீர்கள். புதிய தொழிலை தொடங்குவது, புதிதாக முதலீடு செய்வது போன்றவை உங்களை கடன்காரர்கள் ஆக்கிவிடும். நீங்கள் போட்ட முதலும் திரும்ப வராது. அதிக தேவை ஏற்பட்டால் கடன் கூட பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீர்கள். பிறருக்கு கடனை வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த பணத்தை நீங்கள் தான் செலுத்த வேண்டி வரும். ஏனென்றால் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களால் இது போன்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கி அதில் உங்களை சிக்க வைக்க சனி பகவான் காத்திருப்பார். அதேபோல் உங்களிடம் உள்ள பணத்தையும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அந்த பணம் திரும்ப வராது. தவிர்க்க முடியாத உறவு, மிகவும் நெருங்கிய நண்பர் என்றால் நீங்கள் கொடுக்கும் பணத்தை திரும்ப எதிர்பார்க்காதீர்கள். இந்த வருடம் குரு பகவானின் பெயர்ச்சி வரை காதல் மற்றும் திருமண விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி போடுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெண் மீதோ இல்லை ஒரு பெண் ஆண் மீதோ ஆசை கொள்கிறீர்கள் என்றால் சனி பகவான் மாறுவேடத்தில் வந்துள்ளார் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்ம சனி காலத்தில் நடைபெறும் திருமணங்களும் விதிப்படி நடக்கும் திருமணமே ஆகும். அது உங்கள் விருப்பப்படி நடக்காது. ஏனென்றால் உங்களின் சஞ்சீத பிராப்த ஆகாமிய கர்மாக்களை கழிப்பதற்கே சனி பகவான் இந்த 7.5 ஆண்டுகள் கடமைப்பட்டுள்ளார். ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து இந்த 7.5 ஆண்டு காலத்தில் உங்களின் கர்மாக்களை கழிக்கவே சனி பகவான் அங்கு வந்துள்ளார். எனவே எதிலும் அதிக கவனமாக இருங்கள். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு கடைசி வரை துணையாக இருக்கிறார்களோ நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டிய மனிதர்கள். படித்துக் கொண்டிருக்கும் மாணவ